இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஏர்பாட்ஸ் வித் டிஸ்பிளே. இந்த ஏர்பாட்ஸ் கேஸில் இருக்கிற டிஸ்பிளேயில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. இது நானாக எனக்காக வாங்கினது தான். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றக்க வேண்டி தான் வீடியோ போடுறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் புதுசாகவும் இருந்ததுனால சரி ஓகே இதை நம்ம வாங்கி பார்க்கலாம், யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கிறேன். இந்த பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் எந்த ஒரு நேமும் கிடையாது, இதோடைய மேனுஃபேக்சரிங் எதுவுமே இல்லை. பட் ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு சைனா ப்ராடக்ட் தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதை நீங்கள் வாங்கலாமா இல்லை வேணாமான்றது உங்களுடைய விருப்பம்தான். வாங்க இதை பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. பட் ஆனால் அந்த யூசர் மேனுவலில் எதுவுமே இங்கிலீஷில் இல்லை, எல்லாமே சைனீஸில் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா மேலே ஏர்பட்ஸ் தான் இருக்குது. அதை எடுத்து அப்படி வச்சுட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தா ஒரு டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் ஒன்று. அந்த கேபிள்னு எடுத்துக்கிட்டால் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நம்ம காதுக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறக்காக வேண்டி. அதில் ஒரு 3 சைஸ் இருக்குது. அதுபோக இந்த ஏர்பட்ஸில் ஒன்று இருக்குது, மொத்தம் 4 எண்ணம் இருக்கும். பாக்ஸுக்குள்ளே வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஏர்பட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பேக்கில் ஒரு பட்டன், ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே இருக்குது. இந்த ஏர்பட்ஸோடைய குவாலிட்டின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 2.3 இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த டிஸ்பிளேயோட ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா அதில் ஃப்ரண்ட்டில் ஒரு லாக் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. அதுபோக இதில் ஒரு 14 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது டிஸ்பிளே வந்து நம்ம டார்ச் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது நிறையாவே. நம்ம மொபைலை யூஸ் பண்ணாமையே இதிலேருந்து நம்ம எல்லாமே மொபைலை ஆப் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி. இந்த கேஸோடைய சார்ஜர் பின்னு பார்த்திங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதோடைய ஆடியோ எப்படி கிளாரிட்டி இருக்குன்றதை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஏர்பட்ஸுமே கேஸுமே ஒரே டைமில் நம்ம மொபைலில் கனெக்ட் ஆகிக்குது. நெக்ஸ்ட்டு இதோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ எதாவது சாங்ஸ் ப்ளே பண்ணணும், பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம இதிலே யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா டிஸ்பிளே லாக் ஆகிக்கும். திரும்ப நம்ம டிஸ்பிளே டச் பண்ணாலே போதும், அதுவே டிஸ்பிளே வந்து பீக் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம வால்யூம் வந்து இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. 16 வரைக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நாய்ஸ் கேன்சலேஷன், இதிலே ஆன் பண்ணவும் முடியும், அதே டிரான்ஸ்பரண்ட் மோட்லேயும் போட்டுக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏர்பட்ஸில் சொல்லுது. யூக்லேசர் இதில் இருக்குது. இதில் யூக்லேசர் ஆப்ஷன் இந்த டிஸ்பிளேலே இருக்குது, அது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து இதில் நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். இதில் பிரைட்னஸ்னு பார்க்கும்போது அவுட்டோர்லேயே நல்லா தான் இருக்குது. நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது அவுட்டோரில் தான் ஷூட் பண்ணிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ், இது லாங்குவேஜ்னு பார்த்தா ஒரு 4 லாங்குவேஜ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த கேஸோடைய டிஸ்பிளேவுடைய வால்பேப்பர் தான். அந்த வால்பேப்பரில் வந்து நம்ம எதையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது. ஏர்பட்ஸை நம்ம தனியாக ஃபைன் பண்ண முடியும், ஏதோ ஒன்று எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வேண்டி. இது நான் உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். இந்த டிஸ்பிளேவை நம்ம டார்ச்சாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டிஸ்பிளேலேயே நம்ம டைமும் பார்த்துக்க முடியும். அடுத்து ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுறது என்ன பண்ணிக்கலாம். இதில் ஷட்டர் பட்டனாகவே நம்ம இந்த கேஸை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு கேமரா யூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா நம்ம மொபைலில் அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கும். அடுத்து இதோடைய ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நல்லாவே இருக்குது. ஏதாவது சாங் கேட்கும்போது பேஸ் வச்சு கேட்க பிடிக்கும்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதோடைய ஆடியோ கேட்டிருப்பீங்க, எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கேஸோடைய பேட்டரின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2500 mAh பேட்டரியும், இந்த ஏர்பாட்ஸில் 450 mAh பேட்டரியும் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது என்ன பேட்டரிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணல. இதை நீங்கள் வாங்குறதும் உங்களுடைய விருப்பம் தான். இதை நான் எதையும் ரெஃபர் பண்ண மாட்டேன். பட் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏர்பட்ஸை நம்ம ஏதாவது பாக்கெட்லேயோ இல்லை எங்கேயோ வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது லைட் எரிஞ்சு அதுவே சார்ஜ் வந்து ட்ரை ஆகிடுது. இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தா 2500 ரூபாய்க்கு இது ஒர்த்தானு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.